1878ஆம் ஆண்டு டிசம்பர் 10. கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் தோரப்பள்ளி என்ற அமைதியான கிராமத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பின்னர் இந்தியாவின் அரசியல் வரலாற்றில் அழியாத தடம் பதிக்கப் போகிறது என்று யாரும் நினைக்கவில்லை. அவர்தான் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி, நம் ராஜாஜி. சிறு வயதிலிருந்தே புத்திசாலித்தனம், ஒழுக்கம், ஆழ்ந்த சிந்தனை இவை அனைத்தும் அவரிடம் இருந்தன. படிப்பில் சிறந்து விளங்கிய அவர் சட்டப்படிப்பு முடித்து சேலத்தில் ஒரு வெற்றிகரமான வழக்கறிஞராக உயர்ந்தார். ஆனால் அவரது மனம் நீதிமன்ற சுவர்களுக்குள் மட்டுமே இருக்கவில்லை, அது நாட்டின் சுதந்திரத்தை கனவு கண்டது. மகாத்மா காந்தியின் சிந்தனைகள் அவரை ஆழமாக பாதித்தன. நாடு முதலில், வாழ்க்கை பிறகு என்ற எண்ணத்துடன் வழக்கறிஞர் வாழ்க்கையை துறந்து சுதந்திரப் போராட்டத்தில் இணைந்தார். 1930ஆம் ஆண்டு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். கடற்கரையை நோக்கி ஆயிரக்கணக்கான மக்களை வழிநடத்தி சென்றார் ராஜாஜி. அந்த ஒரு கைப்பிடி உப்பு பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான ஒரு சக்தி வாய்ந்த சின்னமாக மாறியது. அதற்காக அவர் சிறை சென்றார், ஆனால் சிறை அவரின் மனவலிமையை உடைக்கவில்லை. சுதந்திரம் கிடைத்த பின் 1948ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் மற்றும் ஒரே இந்தியர் கவர்னர் ஜெனரலாக பதவியேற்றார். அது ஒரு பெருமைமிகு தருணம். இந்தியர் ஒருவரே பிரிட்டிஷ் ஆட்சியின் உயர்ந்த பதவியை ஏற்ற நாள். பின்னர் மதராஸ் மாநில முதல்வராக பணியாற்றினார். நிர்வாகத் திறமை, ஒழுக்கம், தெளிவான சிந்தனை இவை அனைத்தும் அவரை பணித்துவமான தலைவராக மாற்றினார். அவர் ஒரு அரசியல்வாதி மட்டுமல்ல, ஒரு சிந்தனையாளர், ஒரு எழுத்தாளர். மகாபாரதம், ராமாயணம் போன்ற இதிகாசங்களை எளிய தமிழில் எழுதி மக்களிடம் கொண்டு சென்றார். 1954ஆம் ஆண்டு அவருக்கு பாரத் ரத்னா வழங்கப்பட்டது. அது அவரது சேவைக்கான ஒரு தேசிய மரியாதை. 1972 டிசம்பர் 25 ராஜாஜி இந்த உலகை விட்டு பிரிந்தார். ஆனால் அவரது சிந்தனைகள், நேர்மை, தியாகம் இவை என்றும் அழியாது. ஒரு சட்டவாதி, ஒரு சுதந்திரப் போராட்ட வீரர், ஒரு நிர்வாகத் தலைவர், ஒரு எழுத்தாளர், அனைத்தையும் தன்னுள் கொண்ட மனிதர் ராஜாஜி. அவரது வாழ்க்கை நமக்கு சொல்லும் ஒரு பாடம்: அறிவும் நேர்மையும் இணைந்தால் ஒரு மனிதன் வரலாற்றை மாற்ற முடியும்.